ஹாய் கைஸ், உங்கள் வீட்டில் நீங்கள் காஃப் சிரப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பசங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நடுவில் கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு காஃப் சிரப்னால நார்த் இந்தியாவில் ஒரு 15 to 20 குழந்தைங்க நடுவில் இறந்து போனாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு காஃப் சிரப்பில் இருக்க காம்போசிஷன் என்னன்னா குளோர்ஃபெனிரமைன் மேலட்டும் பேராசிட்டமால் இருக்கும். எல்லாருக்கும் ஐடியா தெரியும், பேராசிட்டமால் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபீவரை குறைக்க யூஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து இந்த குளோர்ஃபெனிரமைன் மேலட் எதுக்கு யூஸ் ஆகும்னா அலர்ஜி, கோல்டு இதெல்லாம் குறைய யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு காஃப் சிரப்பில் இவங்க ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. இந்த ப்ரெசர்வேட்டிவ்ங்கிறது என்னதுன்னா இங்கே டைஇத்திலின் கிளைகால். இந்த டைஇத்திலின் கிளைகால்ங்கிறது அதிகமான பர்சன்டேஜில் இவங்க ஆட் பண்ணதுனால அவங்களோட கிட்னிஸ் ஃபெயில் ஆகி அந்த குழந்தைங்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. கிட்னிஸ் ஃபெயில் ஆகி இறந்து போகிறதுங்கிறது ரொம்ப கொடுமை. சின்ன பசங்க, அதுவும் ஒரு காஃப் சிரப்னால இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை. ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் தெரியாமல் கவுண்டர்லேயே போய் நேராக காஃப் சிரப் வாங்கிடுவாங்க, டாக்டர்கிட்ட போய் காமிக்காம. ஸோ காஃப் சிரப்புங்கிறது நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அது ஒருவேளை கோல்ட்ரிஃபாக இருந்தால் கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா. ஒருவேளை நீங்கள் கொடுக்க மாதிரி இருந்தீங்கன்னா கொடுக்காம இருங்க. ஏன்னா இந்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற காஃப் சிரப்பை தயார் பண்ணுற கம்பெனியையும் இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழே கவர்மெண்ட் வச்சிருக்கு. ஸோ நீங்கள் கோல்ட் சிரப் எதுவும் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் செக் பண்ணுங்கள் என்ன பிராண்ட் அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த பிராண்டாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் இதை பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனலான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.